இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப எல்லாருமே வந்து விமன் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மென் இதுக்கு இப்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? டிப்பிக்கலா பார்க்க போனா ஃபர்ஸ்ட் இருந்த மென்ஸை விட இப்போதைக்கு ஓகே தான். partially சொல்லுவேன் like 50% the population is supporting, 50% support பண்ண மாட்டாங்க because still the domination plays an important role here. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே பொம்பளைங்க வேலைக்கு போகாம யாருமே இல்லை வீட்டில். 50-50 தான் நினைக்கிறேன். எதுக்குன்னா இன்னமும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில பேர் பண்ணுறது இல்லை. இந்த சேஞ்ச் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனஸ்ட்லி சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் தான் எனக்கு தோணுது. ஓப்பன் அப்பாக பேசணும், லைக் எதுவும் இருந்தாலும் ஃப்ரீயாக ஷேர் பண்ணது, மறைக்கக்கூடிய விஷயமே இருக்கவே கூடாது. டிப்பிக்கலா வந்து அம்மா ட்ரெஸ், அம்மா டவல், அம்மா ப்ரஷ், சீப்பு, பேஸ்ட்னு சொல்லும் போது கையில எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்க அதுக்கு வந்து பழகி விட்டதுனால நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு வரேன், என்னையே இன்னும் இந்த வேலையும் சேர்த்து செய்ய சொல்றேன். ஜென்ரல் சில ஃபேமிலிஸ்ல வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மென் இப்போ வந்து எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படின்னா அதிகமா சம்பாதிச்சிட்டா வந்து நீ பயங்கரமா பேசுவ, திமிர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. ஐ திங்க் அதுதான் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீ என்ன வேலைக்கு தானே போயிட்டு வர, அது ஜென்ரலா அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சது இன்னும் அந்த பாக்ஸ் விட்டு வெளில வரலன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு மித் தான் சொல்லும் பிகாஸ் அந்த காலத்து ட்ரெண்டே அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் லைக் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்றோம் எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு, பட் அந்த டாமினேஷன் எல்லாமே இருக்கு. ஒரு சில ஃபேமிலிஸ்ல வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம ஃபேமிலியில கிடைக்கிற இந்த சப்போர்ட் இன்னொருத்தவங்களோட ஃபேமிலியில அது கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலிலலாம் கூட அக்செப்ட் பண்ணிட்டு போனா கூட நம்ம பொது இடத்துல வெளியில அதையும் தாண்டி வெளியில வர்றப்போ நம்மளால பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப எல்லாருமே வந்து விமன் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஈக்குவலி எம்ப்ளாய்டான ஒரு விஷயமா தான் இருக்காங்க. பட் மென் இதுக்கு இப்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? As per my opinion, I think partially சொல்லுவேன் like 50% the population is supporting, 50% support பண்ண மாட்டாங்க because still the domination plays an important role here. So இன்னுமே வந்து changes கொண்டு வரணும் and like women are also equally powerful னு கொஞ்சம் காட்டணும். அது yeah, so that is what is my opinion. டிப்பிக்கலா பார்க்க போனா ஃபர்ஸ்ட் இருந்த மென்ஸை விட இப்போதைக்கு ஓகே தான். அப்போ இருந்த அப்பாங்கெல்லாம் சைலண்டா அவங்க அம்மாவுக்கு தெரியாம ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மேட் பி லைக் அவங்க ஒர்க்ஸ் எல்லாமே ஜென்ரலாக ஷேர் ஆகி தான் பார்த்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து இதை நான் ஷேர் பண்ணி தான் பண்ணணுன்ற ரூலோட உள்ளே போகிறாங்க. ஸோ அதனால அவங்க பண்ணணுன்ற கமிட்மெண்ட்குள்ளே வராங்க. சிலர் அதை வந்து எடுத்துக்கிறாங்க, சிலர் அதை வந்து பேர்டனாக பார்க்குறாங்க. ப்ரீவியஸ் டேஸாக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணல, ஆனால் நவ் டேஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. லைக் பிரதர், இப்போது ஸ்கூல் காலேஜில் அப்போ நம்மளே தான் போக வேண்டியதாக இருக்கும். இப்போ நவ் டேஸ் வந்து நம்மளோட பிரதர்ஸே கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. எல்லாம் இப்போது ஒர்க்கெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து யாரும் போக மாட்டாங்க. அது ரொம்ப ரேர் தான். உமன்ஸ் வந்து வீட்டில் தான் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஹோம் மேக்கராக இருப்பாங்க. பட் இப்போ வந்து எல்லாருமே ஒர்க்கிங் உமனாக தான் இருக்காங்க. அப்போ சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. லேட்டராக வந்து அதை ஹெச்ஆர் அந்த மாதிரி எம்ப்ளாயாக இருக்கும்போது கூட அப்போல்லாம் வந்து மென்னுக்கு மட்டும்தான் வந்து எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்து உமனையும் வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷனா இவங்களுக்கும் ப்ரொமோஷன் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ நவ் டேஸ் அதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு, நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. 50-50 தான் நினைக்கிறேன். எதுக்குன்னா இன்னமும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில பேர் பண்ணுறது இல்லை. லைக் பேட்ரியார்கல் ஹவுஸ் ஹோல்ட்ஸு அண்ட் சில உமன் கூட கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக தான் இருக்காங்க. அண்ட் ஐவ் கம் அக்ராஸ் மெனி உமன் அப்படி. முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்களே எல்லாரும். எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே பொம்பளைங்க வேலைக்கு போகாம யாருமே இல்லை வீட்டில். எல்லாரும் வேலைக்கு தான் போகிறாங்க. பெண்கள்னால இப்படிதான் இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு இருக்கும். அவங்களே மீறி நம்ம போனோம்னா நான் டாமினேட் பண்ணுறாளே. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. நானும் 12 to 13 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, ஈக்குவலாக பார்க்க மாட்டாங்க. சொல்லுவாங்க ரொம்ப 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்கிறோம் அப்படி இப்படி சொல்லுவாங்க. பட் நோ, அதெல்லாம் சும்மா வாய் பேச்சு தான். அது பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அவங்கள டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அது என் காலத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது, இப்போவும் இருக்கு. பட் அதையும் ஓவர்டேக் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த சேஞ்ச் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சேஞ்சஸ் வந்து ஆக்சுவலி விமன் கிட்ட இருந்தும் வரலாம், மென் கிட்ட இருந்தும். the way we treat them, the way we get back. so give respect, take respect தான். ஸோ ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இருந்தால் தான் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வர முடியும். லைக் என்ன சொல்கிறது, ஓப்பன் அப்பாக பேசணும், லைக் எதுவும் இருந்தாலும் ஃப்ரீயாக ஷேர் பண்ணது, மறைக்கக்கூடிய விஷயமே இருக்கவே கூடாது. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே பிக் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நல்லாவே தாராளமாக பண்ணலாம். அது
மென்னோட ஐடியாலஜி வந்து நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்றதை தான் பார்க்கணும். டிப்பிக்கலாக வந்து அம்மா ட்ரெஸ்ஸு, அம்மா டவலு, அம்மா ப்ரஷ்ஷு, சீப்பு, பேஸ்ட்டுன்னு சொல்லும் போது கையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க அதுக்கு வந்து பழகி விட்டதுனால நம்ம போய் அதை ஜென்ரலாக போய் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அது நான் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வரேன், என்னையே இன்னும் இந்த வேலையும் சேர்த்து செய்ய சொல்கிறேன், அது உன்னோட வேலை, பேசிக்காக அதை நீ தான் பார்க்கணும் அப்படின்றதே வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. எக்கனாமிக்கலாக சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும். பிகாஸ் எந்த ஆஸ்பெக்ட்லையும் அவங்க சப்போர்ட் பண்ணலனாலும் எக்கனாமிக்காக சப்போர்ட் பண்ணால் க்ரோத் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்களேன், சிங்கிள் சேலரிக்கும் டபுள் சேலரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ பாய்ஸ் அதை தாட் பண்ணலாம். மேபி அவங்க ஆப்போசிட் ஜெண்டரும் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு தானே கெயின் அப்படின்னு அவங்க தாட் பண்ணும்போது அது சேஞ்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனஸ்ட்லி சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் தான் எனக்கு தோணுது. ஜென்ரல் சில ஃபேமிலிஸில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. இப்போ வந்து எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னா அதிகமாக சம்பாதிச்சிட்டா வந்து நீ பயங்கரமாக பேசுவ, திமிர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. ஐ திங்க் அதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அது ஒரு மித் தான் சொல்லும். பிகாஸ் அந்த காலத்து ட்ரெண்டே அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லைக் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து விமன் ஆர் வெரி மச் பவர்ஃபுல் அண்ட் லைக் வெரி ஈக்குவல். ஸோ டெஃபினெட்லி லைக் தே ஷுட் சேஞ்ச் தேர் வே ஆஃப் மைண்ட் செட் தான் சொல்ல முடியும். லைக் ஃபேமிலிஸ் வந்து தே மஸ்ட் கிவ் சம் சான்ஸ் ஃபார் விமன் ஆல்சோ. பிகாஸ் அவங்களால எல்லா ஆக்குபேஷனுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுதான் வந்து வி ஆர் ப்ரூவிங் இட் நவ். பட் சில ஃபேமிலிஸ் கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லை, ஈக்குவலி எம்ப்ளாய்டு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. மென்ஸ் ஜென்ரலாக கிளம்பி போவாங்க வருவாங்க, அதுவே வந்து அவங்க பெருசாக பார்ப்பாங்க. நீ என்ன வேலைக்கு தானே போயிட்டு வர, அது ஜென்ரலாக அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சது இன்னும் அந்த பாக்ஸ் விட்டு வெளில வரலன்னு தான் சொல்லுவேன். அதில் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சொல்லின்னு இருந்தார். ஆரம்பத்தில் கடைக்கு வந்தால் என்னை உட்கார விட மாட்டார். ஓ, நான் சாப்பாடு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை, மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம ஃபேமிலியில் கிடைக்கிற அந்த சப்போர்ட் இன்னொருத்தவங்களோட ஃபேமிலியில் அது கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லை நீங்கள் ஏதாவது நியூஸ் பேப்பர்ஸில் படிச்சிருப்பீங்க? எனக்கு நவுடேஸ் எதுவும் அப்படி ஆனதா தெரியல. பட் ப்ரீவியஸாக இருக்கும்போது என்னன்னா, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து லைக் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்பாங்க, பாய்ஸை மட்டும் வந்து கான்வென்ட் அந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சைல்டு இருந்தாலும் 2 சைல்டு இருந்தாலும் ஜெண்டர் வேறு வேறையாக இருந்தாலும் சேம் ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நவுடேஸ் இப்போ எல்லாமே சேஞ்ச் தான் இருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் லைக் உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவுக்கு சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? லைக் அப்பாட்ட சொல்லுவீங்களா? அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. பட் பிரதர்ஸ் வந்து சிஸ்டருக்கு நவுடேஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் இது நெக்ஸ்ட் கேரி ஆகும். ஆமாம், மேபி ஃபியூச்சரில் கேர்ள்ஸ் கூட பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம், அப்படி கூட ஆகலாம், சான்சஸ் இருக்கு. வெல், ரீசெண்டாகவே சொல்லணும்னா எங்கள் காலேஜ் பிரின்சிபல் ஸோ அவங்க வந்து ஒரு லெக்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ் பாய்ஸ்லாம் இது பண்ணுங்கள், கேர்ள்ஸ்லாம் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பாய்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எலக்ட்ரிக் ஒர்க்ஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பாய்ஸ்க்கு அப்படி சொன்னாங்க. ஆனால் கேர்ள்ஸ் வந்துட்டு நீங்கள் ரங்கோலி போடுங்க, ட்ராயிங் புக்ஸில் இது பண்ணுங்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு வந்துட்டு ஒரு உமனை அவங்களே அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. எதுக்குன்னா அவங்களும் ஒரு பிரின்சிபல், ஸோ ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபல் அப்படி பேட்ரியார்க்கெல்லாம் யோசிக்கிறாங்களேன்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலிலலாம் கூட அக்செப்ட் பண்ணிட்டு போனால் கூட நம்ம பொது இடத்துல வெளியில் அதையும் தாண்டி வெளியில் வர்றப்போ நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல. அது நம்மளால வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியல. நம்மளால் கொண்டு வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனப்பக்குவம் இப்போதைக்கு கிடையாது. இல்லை, ஈவன் பஸ்ஸில் போனால் கூட பாருங்கள், நம்ம சும்மா ட்ராவல் பண்ணுறச்சே நம்ம போனால் கூட வந்துட்டு பார்த்தோன்னா என்ன முறைக்கிறன்ற மாதிரி ஒரு வருது, அங்கேயே ஒரு ஃபைட் வருது. இல்லை நீ பொம்பளைன்னா நீ போவா, சப்போர்ட் கூட பொம்பளைங்க கூட அப்படி தான் பண்ணுறாங்க. லேடிஸு சப்போர்ட் கிடையாது. அங்கேயே வெளியில் வர்றச்சே நமக்கு அங்கேயே போயிடுது. ஐ திங்க் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். பட் ஒர்க் பண்ணணும், ஏன் ஐடியலாக இருக்க, கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு. பட் நம்ம போகிற இடத்துல தான் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம சொல்கிறோம் எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு. பட் அந்த டாமினேஷன் எல்லாமே இருக்குது, புரியுதுங்களா? வரக்கூடாது, நம்மளை ஓவர்டேக் பண்ணி வரக்கூடாது. இவங்களுக்கு நம்மளுக்கு சப்போஸ் ப்ரமோஷன் வந்தால் கூட அந்த மனசுக்குள்ளே அவங்களுக்கு அந்த ஊண்டு இருக்குது. எப்படி நம்மளையும் மீறி வந்துட்டாங்களே, நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து வந்தால் கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அவங்கள மீறி வரக்கூடாது, இவங்க நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும்னு ஸ்டில் அது வரைக்கும் இன்னும் கூட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு எல்லா கார்பரேட் கம்பெனியில். ஸோ என்னோட இது வந்து பார்த்தா அந்த டாமினேஷன் இருக்குது, இன்னும் மாறலன்னு தான் சொல்லணும். Regarding women empowerment, do you think men is supporting a women? Maybe some households might support and some might not support because many according to like typical things many households say that women should always be at house, do dishes, take care of children, but actually women also need some support. They should also be equal in the same world.
they should also get every equality what men are getting now. Even now also some jobs are also not giving much salary to women also. Like I meant was for men it is not much like partiality is there, but now compared to the before days it is better. I guess like it depends on men, and culturally it depends, because there are some men who are actually really good, like support empowerment, and there are some men who don't. So yeah, I guess women empowerment is important, but culture plays a huge role. Stereotypes, your religious norms, everything plays a huge role. So yeah, it is needed though. My thoughts regarding women empowerment is, it's like, for me, I have not been that much of exposure with men who are so supportive other than my family, but that too have certain toxic traits. I would not say that. Yeah, no issues. So people need to change, and that's what only I'll be saying, nothing else. Do you think like the modern men is supporting a woman? 50-50. Based on my experience, 50-50. Because I've seen modern men who don't support either. They're somehow tied to the olden rituals, but there are a few who actually do. I guess not all. Some are supporting, some might not support. It depends on the family members and the mindset of the people. Can you recall any such incident where your friends or your colleagues would have shared, right, this is what happened, a men didn't support me? Oh yeah, one of my friend had to like kind of face, not my friend exactly, one of my acquaintance faced a bad touching exactly, and there were like people next to her, and the guy was like, it's your fault to be this. Yeah, so that pissed me off, and I don't know. Yeah, that's it. And someone told that to me, and then I had to fight with them for that. So when you fight with them, it's basically the woman is arrogant. So it's not like you're not standing up for yourself. So when a man does it, the man is standing up for themselves. But when a woman does it, you're just arrogant. Where did you think like the change has to start? It should start from family itself, but a person should have their own thinking. Now that they are getting mature, like it's changing, the environment is changing, society is changing, they are educating themselves. Previously they were not educated, so previously everyone have their family culture bounds, rituals and everything, but now they are coming out of it. I've seen many other people who support, like I have my friends, they also have their friends who support men. Like I myself know, my brother, he supports, but still there are some areas that they need to change themselves. It should start from the family. The family should support the girl child also, no, for the studies and all. And if the girl is married, her husband also should support the girl. Family, because I guess it depends upon father and mother, and their father and mother, and there goes on. So it's a cycle. You got to break the cycle if you got to really break this. Because I mean, in my family they did. My family was like all good and stuff. You know, there was toxic thing, but then my parents broke it. So now I'm like this. I'm chill. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.